வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு நடிகர் வந்து கைதாகுறாரு. போதைப் பொருள் வழக்குல. அது வந்து ஊரையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அந்த செய்தி பத்தி தான் விரிவா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அந்த நடிகர் யார் அப்படின்னா, நடிகர் ஸ்ரீகாந்த். டாலிவுட் இண்டஸ்ட்ரியில இவருக்கு ஸ்ரீராம் அப்படின்ற பெயர். அண்ட் இவர் கைதான அடுத்தடுத்து பல ஹீரோயினோட பேரும் வந்து வெளிவரும். பல பொலிட்டீஷியன்ஸ் இது பின்னாடி இருக்காங்க அண்ட் பல பிஸ்னஸ்மேன் இது பின்னாடி இருக்காங்க. அவங்களோட வைஃப் நடிகைகளாகவும் மாடல்ஸாகவும் இருக்காங்க. அவங்களோட பேர்லாம் வரும்ன்ற அடிப்படையில இன்னைக்கு பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்களுடைய தம்பி கிருஷ்ணா வந்து கைதாயிருக்காரு அதே வழக்குல. ஸோ எப்படி படத்துலலாம் வந்து ஒரு ஒரு ட்ரக் மாஃபியா ஒரு ஒரு செயின் அண்ட் லூப்ல போகுமோ அந்த மாதிரி ஒரு நபர் விட்டு ஒரு நபர் விட்டு ஒரு நபர் விட்டு சென்னையிலேருந்து நைஜீரியா வரைக்கும் இந்த ட்ரக் லிங்க் இருக்கு. ஸோ இந்த செய்தியை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் யாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு காலேஜ் பையன் எம்சிஏ படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ரோஜா கூட்டம் அப்படிங்கிற பட வாய்ப்பு வந்து கிடைக்குது. அந்த பட வாய்ப்புல வந்து அவர் சாக்லேட் பாயா திகழறாரு. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்ற பாட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட். அடுத்தடுத்து நல்ல படங்கள் வந்து இவர் கொடுக்குறாரு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குன்னு பல பேர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்திபன் கனவு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அண்ட் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு தேதியில வந்து ஃப்ளாப் தான். என்னதான் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல பேனரில் நடிச்சாலுமே இவரோட கேரக்டரோ இதுவோ வந்து பேசப்படல. இந்த வருஷம் கூட 2 தமிழ் படம் வந்து நடிச்சிருக்காரு. பட் எத்தனை பேருக்கு அது தெரியும்? எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ண ஒரு நோட்டபிள் கேரக்டர்னா நண்பன் தான். பட் அது வந்து விஜய் இருந்தாரு. அது வந்து பாலிவுட் பட ரீமேக். அண்ட் இவர் நடிச்ச ஒரு சூப்பர் டூப்பர் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்னா கொஞ்சம் காஃபி கொஞ்சம் காதல் இந்த படம் தான். அதுக்கப்புறமா இவர் எங்க போனாரு அப்படின்றதே வந்து தெரியல. ஒரு டைம்ல பல ஹிட்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா ரீசெண்டா கூட ஒரு ஹீரோயின் கூட வந்து என்ன இவ்ளோ மோசமா நான் பெர்ஃபார்மிங் ஹீரோயினோட நடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு இறங்கிட்டாரா அப்படின்றது அந்த ஹீரோயின் கான்ட்ரோவர்சியில ஸ்ரீகாந்தோட படம் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இப்படி வந்து பேக் டு பேக் ஃப்ளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா டிப்ரெஷன் வந்துருச்சு. அதனால தான் வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்தது. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு பார்ல 2 பேருக்கு இடையே சண்டை நடக்குது. அப்போ வந்து போலீஸார் உள்ள போறாங்க. அப்போ தெரிய வருது ஒருத்தர் மேல ஒரு கேஸ் இருக்கு அண்ட் இன்னொருத்தர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சண்டையில் நடக்கிற இன்வால்வ் ஆன எல்லாரையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 நபர் கிட்ட. அதுல ஒரு நபர் தான் வந்து பிரசாந்த். இந்த பிரசாந்த் யாரு அப்படின்னா வந்து ஏடிஎம்கேவோட எக்ஸ் ஐடி விங் மெம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தோட தீங்கிரை அப்படின்ற ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இவங்க 2 பேருக்கும் லிங்க். ஸோ இதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். இந்த பிரசாந்துக்கு வந்து ஒரு லூப் இருக்கு. இவர் வந்து ட்ரக்ஸ் யார்கிட்டேருந்து வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த சேலமோட நபரை வந்து பிடிக்கும்போது பெங்களூர்ல பிரதீப்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த பெங்களூர்ல பிரதீப்பை பிடிக்கும்போது நைஜீரியால வந்து ஒருத்தர் இருக்காரு. அங்கேருந்து தான் வந்து ட்ரக்ஸ் வருது அப்படின்னும். பிரசாந்தோட வீட்டை வந்து பரிசோதனை செய்யும்போது அவரோட லேப்டாப் அண்ட் ஃபோன்ஸ்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னும். பல மக்கள் கிட்டேருந்து வந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி உனக்கு இது வேணுமா நான் பண்ணித்தரேன், அது வேணுமா பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரியும். அண்ட் இவர் வந்து ட்ரக்ஸ் வந்து 1 கிராம் வந்து 7,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அதே இங்க வந்து 12,000 ரூபாய் 1 கிராம்னு வந்து வித்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற நிலையில இவர் யாருக்கெல்லாம் வந்து போதைப் பொருளை வந்து சப்ளை பண்ணியிருக்காருன்னு அவரோட ஃபோன் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணும்போது தான் நடிகர் ஸ்ரீகாந்தோடைய பேரும் அதுல இருக்கு. ஸோ ஸ்ரீகாந்தை வந்து நுங்கம்பாக்கம் போலீஸார் க்ளோஸா வந்து வாட்ச் பண்றாங்க. அவர் சனிக்கிழமை தான் வந்து ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. அதுக்கப்புறமா சண்டே இவர் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்றாரு. அந்த பார்ட்டியில பார்த்தீங்க அப்படின்னா இவர் ட்ரக் கன்சியூம் பண்றாரு. மண்டே இவர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. ஒரு நீண்ட கால விசாரணைக்கு பின். அதுலயும் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவர் கோர்ட்டுக்கு இவரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து விட்டுருங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு. ஆனா இவரோட ஜாமீன் கோரிக்கை வந்து ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இவரை புழல் ஜெயில வைக்க சொல்லி வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு கொடுத்த வாக்குமூலத்துல அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டியில கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால வந்து விசாரணை அப்போ இவரோட பிளட் சாம்பிள் எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரக் இருக்கு இவரோட பாடியில அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இவர் யூஸ் பண்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக்கா
45 டேஸ் வரைக்கும் அது பாடியில வந்து இருக்குமா. ஸோ அந்த 45 டேஸ்க்குள்ள எப்போ டெஸ்ட் எடுத்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாமா. இவர் வந்து கைதாராரு. அதுக்கப்புறமா இவர் கொடுத்த வாக்குமூலத்துல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த பிரசாந்த் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இவருக்கு 10 லட்சம் ரூபாய் தரணுமா. காசு கேட்டப்போ இவர் காசே தரல. எனக்கு வந்து போதைப் பொருளை வந்து கொடுக்குறாரு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணி 4வது தடவைலேருந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். காசுக்கு பதிலா நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணி இப்படிதான் எனக்கு இந்த பழக்கம் வந்தது அப்படின்னும், இன்னும் பல ஹீரோயின் இந்த செயின்ல பல லீடிங் ஹீரோஸ், பிசினஸ் மேன்லாம் இருக்காங்க அப்படின்னும், 2 டாப் ஆக்ட்ரஸோட பேர் வந்து வெளிய வரப்போகுது அப்படிங்கிற செய்திலாம் வந்து வெளி வந்துட்டு இருக்கு. அது சில இடத்துல வந்து டிராகன் பட ஹீரோயினா அப்படின்ற பேரும் வந்து அடிபடுது. பட் அது கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட செயின் லிங்க். அதுக்கப்புறமா ஆக்டர் கிருஷ்ணா வராரு. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஜான்னு ஒரு நபருக்கு அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறமா வந்து கெவின்னு இன்னொரு நபர் இருக்காரு. ஸோ கெவினோட சேர்ந்து இவர் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கிருஷ்ணா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காராம். ஸோ அதில் யாரெல்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்களாம். எப்போ எங்க எவ்வளோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்லி இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி அந்த ட்ரக்கை வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காராம். அவர் வந்து எப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனாரோ அப்பவே வந்து தலைமறைவு ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா போலீஸார் வந்து அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரக் லிங்கோட லூப் வந்து எனக்கு வந்து நானா அடிக்ட் ஆகல, இவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு யார் சப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து வருது, எந்த மார்க்கெட்லேருந்து வருதுன்றது போலீஸ் வந்து தீவிரமா வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்ரீகாந்த் போற பார்ட்டியில மட்டும்தான் இப்படின்னா, சென்னையில இன்னைக்கு எவ்வளவோ பப்ஸ் இருக்கு. நான் சென்னை மட்டும் சொல்ல, ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு வந்து அந்த பப் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில அந்த பப், அந்த நைட் கல்ச்சர் அண்ட் ஒன் ஆஃப் த டார்க் சைட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதை வந்து தோண்டி எடுத்தோம்னா இன்னும் பல பல பேர்கள் அடிபடும் அப்படின்னு போலீஸார் வந்து ரொம்ப 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 தீவிரமா வந்து இறங்கியிருக்காரு. அண்ட் ஸ்ரீகாந்த் வந்து ஒரே டிப்ரெஷன்ல இருக்காரு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நல்ல படங்களை வந்து இவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் வந்து மணிரத்னமோட ஆயுத எழுத்து. ஸோ இவர் வந்து மனசெல்லாம் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுல ஒரு ஃபயர் சீக்வன்ஸ்ல நடிக்கும்போது இவரோட பாடிலாம் வந்து கருகிருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா, பட் அது ரொம்ப லாங் டியூரேஷன் எடுத்தது. ஸோ இவர் அட்வான்ஸ் கொடுத்தது, இவரை வச்சு ப்ராமிஸ் பண்ணி படம் எடுக்கிறேன்னு சொன்ன ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ இவர் கூட நின்னது இயக்குனர் பாலாவும் மணிரத்னமும் அவர்கள் மட்டும்தான். ஆனா வந்து பாலா படத்துல என்ன பண்றாரு, இவ்வளோ நேரம் வந்து நீங்க டைம் டியூரேஷன் பாலா படத்துக்கு கொடுத்தீங்க நான் கடவுளுக்குன்னா, கண்டிப்பா வந்து பண்ண முடியாது இந்த படத்தை. ஸோ வேற படங்கள் பண்ணுங்கன்னு இவர் கூட இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து இவர் மண்டையை கழுவிடுறாரு. இவரும் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இவர் பாலாவை சூஸ் பண்ணல. மணிரத்னம் வந்து 6 மந்த்ஸ் வெயிட் பண்றாரு ரெக்கவரிக்கு. ஆனா மனசெல்லாம் ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ வந்து என்னோட ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் நீ அங்க போகணும் அப்படின்றதுனால இவர் வந்து மணிரத்னம் கிட்டேன்னு வாங்கின அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்றாரு. என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணிரத்னம் என்ன சொல்றாரு, அதுக்கு எதுக்கு நான் உனக்காக வெயிட் பண்ண, நீ அப்பவே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி, இனிமே ஸ்ரீகாந்தை நான் என்னோட எந்த படத்துலையுமே கேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வராரு. ரீசெண்டா வந்த பிச்சைக்காரன் படம் விஜய் ஆண்டனி நடிச்சது கூட முதல்ல ஸ்ரீகாந்துக்கு தான் போயிருக்கான். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அவரால் வந்து அந்த படத்தை பண்ண முடியல. நல்ல படங்கள்லாம் கைவிட்டு போகுதே அப்படிங்கிறதுனாலையும், நம்ம ஒரு காலத்துல ஹிட் கொடுத்துட்டு இருந்தோம், இப்படி கொடுக்கலன்னா நம்ம கெரியர் இப்படி போகுதுன்ற டிப்ரெஷன் அப்படின்றதும் சொல்லப்படுது. பட் இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் புழல் ஜெயில இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிருஷ்ணா வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவர் மேலும் வந்து என்ன வாக்குமூலம் கொடுக்க போறாங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிளியர் அடிக்ஷன் தான் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம். ஸோ எங்களோட சேனலும் நாங்களும் இந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் வந்து இருக்கட்டும். ஸோ இஃப் யூ ஆர் இன்டு எனி சார்ட் ஆஃப் அடிக்ஷன், நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், எனி சார்ட், ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள வந்து மீட்டெடுக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்ஷன் எப்படி போகணும். ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து இந்த மாதிரி கல்ச்சர் அண்ட் ஃபேஷனுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது. ஸோ சினிமாவில் எவ்வளவோ நல்ல மெசேஜஸ் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து திருந்துறோமா? அப்போ ஏன் இந்த மாதிரி கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.